சிந்து, எப்படிமா நீ கீழே விழுந்த? நீ எப்ப கண் விழிப்பான்னு நான் காத்துக்கிட்டு ஏய், என்ன பண்ற? சிந்து நல்லா இருக்காளான்னு பாக்குறதுக்காக வந்தேன். டாக்டர், எனி டெவலப்மெண்ட்ஸ்? அப்படியே தான் இருக்காங்க. பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனா மெதுவா தான் ரெக்கவர் ஆகும். சிந்துவை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்க, இல்ல யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே, சிந்து தான் எங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேரை ட்ரீட் பண்ணியிருக்கோம். 90% சக்சஸ் ஆயிருக்கு. நோ ப்ராப்ளம், நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம், சிந்துவை பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா சிந்துவோட உயிர் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அது முக்கியம் இல்லைன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒரு நர்ஸை தொடர்ந்து வாட்ச் பண்ண சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே. எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. சிந்துக்கு நடந்தது ஆக்சிடென்டா இல்ல சூசைடா இல்ல நீதான் அவளை தள்ளிவிட்டியான்னு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை சிந்துவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் எனக்கு தெரிஞ்சது, உன் வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. சிந்துவை பார்த்துட்டல, கிளம்பு. ஏய் நில்ல, நீ ஹாசினி கிட்ட மறுபடியும் உன் வாழ ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை ஸ்வேதா கிட்டேயோ ஹாசினி கிட்டேயும் உன் பார்வை போச்சுன்னா உன் வாழ அறுத்துருவேன். என் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கிளம்பு. நீ குணமாகி வர நாளை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். இது தப்பு. கோமால இருக்கிற சிந்துவோட தாலியை கழட்டி என் கழுத்துல மாற்றுறது அநியாயம். அதுவும் அந்த பத்திரிக்கு பொண்டாட்டியா போறது. இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றதுதான் கரெக்ட். அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏய் ஸ்வேதா, இன்னுமா ரெடி ஆகல? அது இல்லம்மா, எதுவுமே சொல்லாம திடுதிப்புன்னு அங்க போய் நின்னு என்ன பத்திரிக் கட்டி வைங்கன்னு சொல்றது அசிங்கம் தானம்மா. நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குமா. ஏண்டி, இந்த வீட்ல 5க்கும் 10க்கும் அல்லாடுறோமே, அது உனக்கு அசிங்கமா தெரியலையா? நான் உன் வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. மா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உங்க அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? அது இல்லம்மா, அக்கா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம போனா எப்படிமா? உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க அக்கா நல்லா செட்டில் ஆயிட்டா, அவளுக்கு என்ன? நான் பண்றது எதுவும் உனக்கு புரியாதா? அது இல்ல மம்மி, நான் சொல்றது கொஞ்சம். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இத பாரு, விஷம். நான் செத்தாதான் உனக்கு புரியும். நான் செத்து போறேன்டி. ஐயோம்மா, சொன்ன கேளுமா. வேண்டாம் மம்மி, விடு மம்மி. என்ன விடு மம்மி, சொன்ன கேளு மம்மி. மம்மி, உனக்கு உங்க அக்கா தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல.
இப்பவே நான் செத்து போறேன். அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். மம்மி மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி விடுங்க மம்மி, வேண்டாம். ஏன் மம்மி இப்படி பண்ற? நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தாண்டி இப்படி செய்யறேன். அது ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி மம்மி, நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ சாக வேண்டாம் மம்மி. நான் உன் வாழ்க்கையை நாசமாக விட மாட்டேன். உனக்கு சின்ன வயசு, உனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே நான் பாத்துக்கிறேம்மா. நீ வேணா பாரு, உன் வாழ்க்கை இன்னையில இருந்து சந்தோஷமா மாற போகுது. வா வா போலாம். வாங்க வாங்க. ஐயோ என்ன திடீர்னு? ஆமா, क्या हुआ? என்னாச்சு, பயந்த மாதிரி இருக்கா? அது பயம்லாம் ஒண்ணும் இல்ல, மரியாதை. ஓ, பெரியவங்க முன்னாடி அடக்கமா இருக்கா. நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். மம்மி வாங்க வாங்க. ஹே ஸ்வேதா, எப்படி இருக்க? என்ன மம்மி திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம? அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லாம வந்தேன். ஓ, அப்பா வரலையா? அப்பா நாளைக்கு போலான்னு தான் சொன்னாரு. நான் தான் நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு இன்னைக்கே வந்துட்டேன். என்ன நல்ல விஷயம்? உடனே கிளம்பி வர்ற அளவுக்கு என்னது? வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாவது? அடேங்கப்பா, என்ன இவ்ளோ மரியாதை? இவளுக்கு ஹாஸ்னி போட்டு பிஸ்கெட் செம்மையா வேலை செய்யுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. சொல்லுங்க, क्या है? என்ன முக்கியமான விஷயம்? ஸ்வேதாக்கு சம்மதம் பேசலான்னு வந்திருக்கேன். ஓ அச்சா, அப்படியா? அதான் இருந்த ஏஜாவை கொத்திட்டு போயிட்டீங்களே, இன்னும் என்ன சம்மந்தம் பேசுறதுக்கா? எங்க வீட்ல யாரு இருக்கா? அதான் சித்ராவோட அண்ணன் பத்ரி இருக்காருல்ல, அவரைதான் பேச வந்தோம். பத்ரியா? என்னமா அது? என்ன சொல்றீங்க? பத்ரியா? எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறாங்க? இந்த கிறுக்கு கீர்த்தனா ஏதாவது உளறிச்சா? ஒன்னும் புரியலையே. சரி, போய் பாப்போம். வா பத்ரி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ, மேட்ரு ஓபன் ஆயிடுச்சு போல இருக்கே. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன என்ன உண்மை? என்ன சொல்றீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. நான் இன்னும் விஷயத்த சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? இல்லம்மா, சம்பந்தமே இல்லாம என்ன பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்க வந்தேன், அவ்வளவுதான். ஏன் சம்மந்தம் இல்ல? உன்னை சம்மந்தம் பேசதான் வந்திருக்கேன்னு இவங்க சொல்றாங்க. பணம் பேய் விஷயத்தை உடைச்சிருச்சா? இவங்க சொல்றது உண்மைதான். என்னது உண்மையா? அப்படின்னா பொறு அவங்க சம்பந்தம் பேச வந்தது என்ன இல்ல,
சம்பந்தத்தை பத்தி என்கிட்ட பேச வந்திருக்காங்க, புரியுதா? ஆ சம் புரியலையே. ஸ்வேதாவுக்கு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்கம்மா. அதைத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இல்லையா ஆண்டி? ஆ ஆ ஆ ஆ அது ஒண்ணும் இல்ல. ஸ்டேஷன்ல என் கூட ஒரு எஸ்ஐ இருக்காரு, பேச்சுலர். அவரை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி பேசுறதுக்காக தான் இப்ப இவங்க வந்திருக்காங்க. அப்படித்தானே ஆண்டி? இல்லையே, வந்த உடனே உங்க பேரு தானே சம்மந்தம் பேச வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆ, நீங்க அப்படிதானே சொன்னீங்க? ஆ, ஆ, ஆமா, நான் தான் அவர்கிட்ட ஸ்வேதாக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். ஆ, 2வது மேரேஜா இருந்தாலும் பரவாயில்ல, முத பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் ஏன் நம்ம ஸ்வேதாக்கு என்ன? எதுக்கு 2ஆம் தாரமா கட்டி கொடுக்கணும்? கல்யாணத்தை கிராண்டா பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன பணம் கொட்டியா கிடக்கு? நம்ம நிலைமை தான் உனக்கு தெரியுமே. நமக்கு என்ன நிலைமை வந்தாலும் ஸ்வேதாக்கு அப்படி ஒரு நிலைமைய நான் வர விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி. கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கொடுக்கறேன். அப்பாடா, நல்ல வேலை. இந்த ஹாஸ்னியே ஜென்ம சனி மாதிரி இந்த வீட்டை பிடிச்சிருக்கா. அவ வீட்ல இருந்து இன்னொருத்தியா? தாங்காதுரா சாமி. ஜெயமா, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்தேன். சரி. வா. ஆமா, வந்தவங்க கிட்ட காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டியே, பேச்சோட சரியா? நான் போய் கொண்டு வரேன். ஹலோ, எங்க பக்கத்து வீட்டுக்கு போறியா? கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, போ இந்த பக்கம். ஐயோ, நான் போய் ஹெல்ப் பண்றேன். என்ன பொண்ணும். ஹேய், என்னடி நடக்குதுங்க? அம்மா பத்ரிக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அவ வந்து உனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றான். நீ நடுவுல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதான் நீயே சொல்லிட்டியேக்கா, நான் வேடிக்கை பாக்குறேன்னு. வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு வாழ்க்கைனா வேடிக்கையா போச்சா? நீ எப்படி இங்க வரத்துக்கு சம்மதிச்ச? உனக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் உன் சம்மதத்தோட தான் நடக்குதா? சொல்லு ஸ்வேதா, அம்மா செய்யறதெல்லாம் நியாயமா? நீ அதை ஒத்துக்கிட்டு தான் வந்தியா? அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? இல்ல, அக்கா உடனே அம்மா கிட்ட சண்டை போடுவா. கிளம்பும் போதே நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டி தான் அம்மா இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு அக்கா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ படுக்க சைலண்டா இருக்க. எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்தியா? ஐயோ இல்லக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா என்கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. உண்மையாவா? நிஜமாதான். அந்த பத்ரிக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்கு சிந்து வாழ்க்கைய அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல உன் மேல காதல் பொங்குதுன்னு உன்னை ஏமாத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு பொண்ணு புரோக்கரா மாறி உனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஸ்வேதா? என்ன ஏமாத்த பாக்காத, உனக்கு எல்லாம் தெரியும். நீ எதையோ மறைக்கிற. என்கிட்ட போய் சொல்லாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பொய் இல்ல, உண்மைதான்க்கா. என் அக்கா கிட்ட பொய் சொல்வனா? என்னை பத்தி உனக்கு தெரியாதாக்கா? சின்ன வயசுல இருந்து நீ என்ன பார்த்துட்டு தானே இருக்க. ஆமா ஆமா, ஏன் ஸ்வேதாவை நான் ஏன் சந்தேகப்படணும்? என்கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்ல கூட உனக்கு மனசு வராது. நாம 2 பேர்னாலும் உசுறு ஒண்ணுதான். என்கிட்ட மறைச்சு நீ என்ன பண்ண போற? என்ன நடந்தாலும் அந்த பத்ரிய மட்டும் நம்பிராத. அவன் ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சம்மந்தம் பேச வந்தீங்களா இல்ல என்ன சமாதியாக்க வந்தீங்களா? என்ன பார்த்தா வெட்டிய மாதிரி தெரியுதா உனக்கு? பின்ன என்ன ஆண்டி, நீங்க செய்யறது கொஞ்சமாவது சரியா? சிந்துவோட நிலைமை மோசமா இருக்கும்போது இப்படி கல்யாண காட்சின்னு வந்தா நல்லாவா இருக்கும்? அது நல்லா இருக்கோ இல்லையோ, நீ நடிச்ச நடிப்பு அதை விட நல்லா இருந்துச்சு. நீ என் வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ள மாதிரி உருகுற, நாங்க உன் வீட்டுக்கு வந்தா புரோக்கரா மாறிடுற.
இந்த நடிப்பெல்லாம் எதுக்கு? என்னையும் ஸ்வேதாவையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன் போலீஸ் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? உங்க பேச்ச கேட்டா நான் போலீஸா இல்ல குற்றவாளியா மாறி ஜெயில களி தான் திங்கணும். நீங்க சம்மந்தம் பேச வந்தது என்னதான் ஒத்துக்கிட்டா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஸ்வேதாவை கல்யாணம் பண்றதுக்கு சிந்துவை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்க மாட்டாங்க? இங்க பாருங்க, ஏஜேக்கும் ஆசனிக்கும் டவுட் வந்துருச்சுன்னா என் கதி அதோ கதி தான். அதுக்கு இல்ல பத்ரி, இப்பவே அடிக்கடி வந்து ஸ்வேதாவையும் உன்னையும் இணைச்சு வச்சு பேசினா தானே நாளைக்கு சிந்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்வேதா இருக்கான்னு எல்லார் மனசுலயும் ஒரு ஐடியா வரும்ல. உங்க ஐடியாவில தீய வைக்க ம், நீங்களும் நானும் சேர்ந்துதான் சிந்துவை இப்படி ஆக்கிட்டோன்னு உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. பரவாயில்லையா? ஜெயிலா? பின்ன சிந்து நிலைமை தெரிஞ்சும் நீங்க சம்மந்தம் பேச வந்தா அவங்களுக்கு உங்க மேல டவுட் வராதா? நான் உங்களை கைவிட மாட்டேன் ஆண்டி, நீங்களும் என்ன கைவிட்டுறாதீங்க. என்ன சம்மந்தம் பேச வந்த ஸ்வேதாவை நான் மறக்க மாட்டேன், ஸ்வேதாவை என்ன மறக்க கூடாது. மம்மி வாங்க போலாம். ஆ, மம்மி காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு சித்ரா கூப்பிட்டாங்க, போங்க. ஆ, ஆ, சரி பத்ரி, என் பொண்ணுக்கு உன்னாலதான் வாழ்க்கை கிடைக்கணும். நல்ல மாப்பிள்ளையா பாரு. சரிங்க ஆண்டி. வா. நீ ஏன் ஸ்வேதாக்கு நல்லது பண்றவனா? அப்படித்தானே ஆண்டி சொல்லிட்டு போறாங்க, நீ பார்க்கல? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட தான் ஸ்வேதாக்கு வாழ்க்கைன்னு உங்க அம்மாவே சொல்லிட்டு போறாங்க. இனி ஸ்வேதா எனக்கு கிடைக்கிறத உன்னால தடுக்கவே முடியாது. அன்னைக்கு அவ கையை தொட்ட, நாளைக்கு ஹேஜி கிட்ட சொல்லவா? பொறுக்கி, நான் இருக்கிற வரைக்கும் ஸ்வேதாவோட நிழல கூட தொட விட மாட்டேன். இன்னொரு தடவை உன் பார்வை ஸ்வேதா பக்கம் பட்டுச்சு, சிந்து கண் முழிக்கிறதுக்குள்ள நீ கண்ணை மூடிடுவ, ஜாக்கிரதை. நீங்க நல்ல நிலைமையில இருந்தா உங்க காலை பிடிச்சிருப்பேன். ஏன்னா நீங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். உங்க முன்னாடி நின்னு உங்க கண்ணை பார்த்து பேசுற தகுதியும் தைரியமும் எனக்கு கிடையாது. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். கை நீட்டி அடிக்க மாட்டாருங்கிற தைரியத்துல தானே கடவுள் சிலை முன்னாடி நின்னு நம்ம தப்ப ஒத்துக்கிறோம். அப்படிதான் நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். என் பேரு ஸ்வேதா. உங்க இடத்துல உட்கார நினைச்சவ, உங்க வாழ்க்கையில பங்கு கேட்டவ, உங்க புருஷனை காதலிச்சவ. நீங்க இப்படி பெட்ல கிடக்கிறதுக்கு காரணம் நான் தானோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. பத்ரியை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது. அவரோட மனைவி நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. உங்களை உலகத்திலேயே மோசமான குடும்பக்காரின்னு சொல்லிதான் என்ன காதலிச்சாரு. இன்னமும் காதலிக்கிறாரு. எங்க அக்கா பத்ரியை நம்பாதன்னு சொல்றா, ஆனா எங்க அம்மா நம்பு நல்லவர்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார் உண்மையை சொல்றா, யார் பொய் சொல்றான்னு எனக்கு புரியல. அதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? எங்க விஷயம் தெரிஞ்சு நீங்க தற்கொலை பண்ண பாத்தீங்களா? இல்ல எனக்காக பத்ரி உங்களை கொல்ல பார்த்தாரா? இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் வந்து சொல்லணும். உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் பத்ரி தானே தெரிஞ்சா அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒருவேளை உங்களால அவன் சந்தோஷமா இல்லைங்கிறது உண்மைனா நான் பத்ரியை கல்யாணம் பண்ணிப்பேன்.
இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க மீண்டு வரணும். என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லணும். உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்க நல்லா இருக்கணும், சீக்கிரம் மீண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.